உன் அன்பும் பாசம் இருக்கிற வரையில உன் மகனா ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாம்மா. அந்த நம்பிக்கையில தாம்மா நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். உங்க 2 பேர்கிட்டயும் இப்ப நான் சவால் விடுறேன். இதே கோயில்ல இங்க இருக்கிற சாமிய சாட்சியா வச்சு சொல்றேன். எந்த ருத்ராமா கிட்ட இருந்து சிவா சாரை நீங்க பிரிச்சிங்களோ அந்த ருத்ராமா கையாலேயே தாலி எடுத்து கொடுத்து அவங்க சம்மதத்தோட ஆசீர்வாதத்தோட சிவா சாரை என் கழுத்துல தாலி கட்ட வைக்கல என் பேர் சக்தியே இல்லடி. உங்க 2 பேரையும் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. ஏய், நானும் அனிதாவும் இருக்கிற வரைக்கும் உனக்கும் சிவாவுக்கும் இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்காது. நடக்கவும் நான் விட மாட்டேன். தெரிஞ்சோ தெரியாமையோ மனசுல இருக்கிற உண்மையை அப்படியே சொல்லிட்டீங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா எனக்கும் சிவாசருக்கும் கல்யாணம் நடக்கும். ருத்ராமா தான் அந்த தாலியை எடுத்து கொடுப்பாங்க. ஆனா அத பாக்குறதுக்கு தான் நீங்க 2 பேரும் இங்க இருக்க மாட்டீங்க. புரியலையா? ஏன்னா நீங்க எல்லாம் ஜெயிலுக்கு போய் உட்கார்ந்து 1 2 3 4ன்னு கம்பி எண்ணிட்டு தானே இருப்பீங்க. இங்க பாரு சக்தி, நான் நிம்மதியா இருக்கேனோ இல்லையோ, ஆனா இதுக்கப்புறம் எப்பவுமே உன்னை நான் நிம்மதியாவே இருக்க விட மாட்டேன்டி. ஏய் அனிதா, இதுக்கப்புறம் உன் நிழல் கூட சக்தி மேல படக்கூடாது. அதையும் தாண்டி சக்தியோட நிம்மதியை கெடுக்க நீ ஏதாவது பண்ண நினைச்ச, அதுக்கப்புறம் இந்த சிவாவோட இன்னொரு முகத்தை நீ பாப்ப. சிவா, இந்த சக்தி கூட நீ இருந்த அவ உன் வாழ்க்கையவே அழிச்சிருவா. அம்மா நான் சொல்றத கொஞ்சமாச்சும் காது கொடுத்து கேளு சிவா. அம்மானு சொல்றதுக்கே வாய் கூசுது. பெத்த புள்ளைக்கு யாராவது இப்படி ஒரு துரோகம் பண்ணுவாங்களா? சத்தியமா மனசு நொந்து சொல்றேன். உன் வயித்துல புள்ளையா பிறந்ததை நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். பாரு அனிதா, இப்ப கூட என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு என்னால நிரூபிக்க முடியும். அத நான் அன்னைக்கே பண்ணிருப்பேன். ஆனா போனா போதும் தான் உன்னை மன்னிச்சு விட்டேன். ஆனா இப்ப சொல்றேன், எனக்கு நீ யாரும் இல்லைன்னு நினைச்சிடாத. எப்பவும் என் கூட சக்தி இருக்கா. இவ என் கூட இருக்கிற வரைக்கும் உன்னால என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. அதே மாதிரி நீ தலைகீழ நின்னாலும் கூட இந்த சிவாவின் சக்தியை யாராலையும் பிரிக்க முடியாது. நான் மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள கண்டிப்பா வருவேன். ருத்ராத்தைய ஆர்த்தி எடுத்து என்னையும் சக்தியும் வீட்டுக்குள்ள கூப்பிடுவாங்க. அப்ப இந்த முகத்தை கொண்டு போய் நீ எங்க வச்சுக்கிறன்னு நானும் பாக்குறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் அனிதா, இது வரைக்கும் நீ இந்த சக்தி சிவா ஒன்னா சேர்ந்து ஆடின ஆட்டத்தை பார்த்தது இல்லையே. இதுக்கப்புறம் பாப்ப. ஓய், ஒழுங்கா இனிமேலாவது எனக்கு நல்ல புத்திய குடுன்னு சாமியை கும்பிட்டுட்டு சீக்கிரமா வீட்டுக்கு போய் சேரு. இந்த அனிதா பண்ற தப்ப எதையுமே தட்டி கேட்காம எப்ப அவ கூட சேர்ந்து நீங்களும் ஆட ஆரம்பிச்சீங்களோ அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன், இனிமே உங்களுக்கும் பாவம் பார்க்க கூடாதுன்னு. இதுக்கப்புறம் நடக்க போற விளைவுகள் எல்லாத்தையும் நீங்க 2 பேரும் பார்க்க தானே போறீங்க.